இப்போது ரூ. 40,000 ரூ. 50,000 நீங்கள் வெளியில் ஃபீஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், கேபிட்டலுக்கு என்ன பண்ணுவீங்க? ரூ. 40,000 ரூ. 50,000 ரிஸ்க் எடுத்து அதுலேருந்து ஒரு ரூ. 5,000 ரூ. 10,000 உங்களால் ஏர்ன் பண்ண முடியாதா? அந்த ஏர்ன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசன் தான். ஏன்னா என் கோல் உங்களை ஏர்ன் பண்ண வைக்கணும். அதுக்காக தான் ஒன்றுத்தையும் நான் பார்த்து சரி ஒரு டீமை பில்ட் பண்ணணும், ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கணுமோ அதை தான் சொல்கிறேன். இப்போ நான் நினச்சா என் கோர்ஸ் ஃபீஸ் 50,000 வச்சா கூட எனக்குன்னு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. எங்கள் டீம் ஒரு நாளைக்கு திட்ட 50 to 100 காலை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் எல்லாருக்குமே நான் ஃப்ரீயாக கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் ஒரு பேட்சுக்கு 1000 மெம்பர்ஸுக்கு நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் அதை நான் ஃபில்டர் அவுட் பண்ணுறதுக்கு நான் என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் மணி யார்கிட்ட ரியல் ஃபண்ட் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை நான் ஸ்டார்ட்டே பண்ணேன். உண்மையிலே நான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் நல்லா ட்ரேட் பண்ணுற ட்ரேடர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. சீரியஸாக சொல்கிறேன், ஃப்ராங்காக சொல்கிறேன். உண்மையாக அவங்க எல்லாருமே சூப்பர்பாக சரி நல்லா ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் லாஸ்ட்டு ஃப்ரீ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸை முடித்து கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகுது. இப்போ சொல்கிறேன், இப்போ அவங்களுக்கு ஒரு டவுட் கிளியரிங் செஷன் வைக்க முடியும், எல்லாருமே ஃபேப்லஸாக நான் நல்லா ட்ரேட் பண்ணுறப்போ உண்மையாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதுதான் எனக்கு ஹாப்பி. அந்த ஹாப்பியை நான் உருவாக்குறதுக்கு நான் இவ்வளோ பெரிய ஸ்டெப் போட்டது உண்மையிலே நான் சந்தோஷம் தான் படுறேன்.